இவெல்லாம் என்ன யோகியது இருக்கு பேசுறதுக்குன்ற கட்சி அழிந்து போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணத்தை ஆராயாமல் இன்னும் 5 சகுனிகள் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி கொண்டிருக்கிறார். எடப்பாடி உதவியாளர் 2 பேர் தான் இருப்பான். ஒருத்தர் நீங்க இருக்கீங்களே, நான் சில வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்த முடியல. அசிங்கமெல்லாம் பேசல அன்புமணி ராமதாஸ். இவனுக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும்? இவெல்லாம் ஒரு முதலமைச்சரானா நாடு உருவிடுமா? டயரு அது இதுன்னு கண்ணா பின்னா அசிங்கமாக பேசினார்ல. அவருக்கு தூக்கி 2வது தடவை யார் அப்போ விட்டு சொத்து தூக்கி கொடுக்குறடி? ராஜ்யசபா எம்பியை அங்கே ஜெயிக்கிறதுக்கு அங்கே அந்த ஜாதியை வச்சு ஜெயிக்கிறதுக்கு வேட்பாளர் பேர் இருக்கு ராஜா, வேட்பாளர் பேர் இருக்கு முருகன், வேட்பாளர் பேர் இருக்கு ஆனந்தன். வேட்பாளர் என்ன ஜாதி? முதல்ல வேட்பாளரே தெரியல. வேட்பாளர் யாரு? 234 தொகுதிக்கு விஜய். அதிமுகவுல இருந்து லைனா எல்லாரும் ஜாயின் பண்ணும்போது தாவேகாவுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. என்னன்னா, எப்படி தூய சக்தி ஆகும்? விஜய் அவர்களுக்கு தான் கெட்ட பேர். தூய சக்தின்னு சொல்லி இந்த பிசாசு சக்தி, பேய் சக்தி இருக்குது. அந்த சக்தி கம்பெனியை சார்ந்தவங்க சில பேர் இதை நடுவில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தூய சக்தின்னு நான் கேட்குறேன். ஒரு திகார் ஜெயிலினுடைய ஹீரோ டிடிவி தினகரன் ஒரு ஆள் தெரியல உங்களுக்கு? அட்ரஸ் எல்லாம் போயிட்டார். அவர் வேற உள்ள விட போதும். அந்த மூதேவி எல்லாம் அழிஞ்சு போகிறது. எந்த துரோகி பெஸ்ட்டுன்னு அப்புறமா இவங்க முடிவு பண்ணுவாங்க. சும்மா 10 தோல்வி 11 தோல்வின்னு என்னை நீங்க எல்லாரும் சொல்லாதீங்க. அதாவது எடப்பாடி தொகுதியில தான் ஹையஸ்ட் ஓட்டு டிஃப்ரென்ஸ்ல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ஓட்டு டிஃப்ரென்ஸ்ல அவர் தான் ஜெயிச்சிருக்காராம். அப்புறம் அவர் நீங்க எப்படி அந்த தோல்வியை மென்ஷன் பண்ணி எங்கள் கட்சி தாவேக சின்னத்தை திருடியது யார்? அந்த வேட்பாளரை தூக்கிட்டு ஓடினது யார்? அந்த தொகுதியிலே ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த தொகுதிக்காக மீண்டும் எம்பி பதவியை தாரை வார்த்தது யார்? நீங்கள் இருக்கீங்களே, நான் சில வார்த்தைகளை கடுமையாக பயன்படுத்த முடியல. அசிங்கமெல்லாம் பேசலை அன்புமணி ராமதாஸ். இவனுக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும்? இவெல்லாம் ஒரு முதலமைச்சரானா நாடு உருவிடுமா? டயரு அது இதுன்னு கண்ணா பின்னா அசிங்கமாக பேசினார்ல. அவருக்கு தூக்கி 2வது தடவை யார் அப்போ விட்டு சொத்து தூக்கி கொடுக்குறடி? ராஜ்யசபா எம்பியை அங்கே ஜெயிக்கிறதுக்கு அங்கே அந்த ஜாதியை வச்சு ஜெயிக்கிறதுக்கு. ஜாதி துடை தெரிந்து பட்டு விட்டது இன்றைய தினம். ஜாதி துடை தெரிந்து பட்டது. தந்தை பெரியார் கனவுகள் நிறைவானது இன்றைய தினம். பின்னாடி பெரியார் படத்தை பெருமையாக நடுவில் நிறுத்தி வைத்தார். அன்றைக்கே ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு. அதனால தான் நான் ஆதரித்து ஆரம்பத்திலிருந்து பேசினேன். விசில் அடித்தா தான் எல்லாமே நகரும்னு சொன்னேன். நான் ரயிலிருந்து விளையாட்டு போட்டியிலிருந்து எல்லாமே. அந்த தந்தை பெரியார் கண்ட கனவு ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதியே இருக்கக்கூடாது. எத்தனை வருடங்களுக்கு பின்னால் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் இந்த பழைய தேர்தல். இந்த தேர்தலில் தான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், தாவேகா வேட்பாளர்களை முழுவதுமாக நிறுத்தி முடியவில்லை. நேரம் இல்லை, ஒன்றும் முடியல அவங்களால. அங்கே இங்கன்னு கட்சி தொண்டர்களையெல்லாம் நிறுத்தி அழகு பார்த்தார்கள். எங்கேயாவது ஒரே ஒரு தொகுதியில் யார் ஜாதின்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் அவர்கள் நிற்கும் போதும் கூட தான் யாரும் ஜாதி பார்க்காம ஓட்டு போட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஜாதி இல்ல தலைவர் நிறுத்தினார். அங்க ஜாதியை பார்க்கல. ஆனா நிறுத்தப்படும் பொழுது பல இடங்களிலே ஜாதியை கண்டறிய முடிந்தது. வித்தியாசம் சொல்றேன். தலைவரோ அம்மாவோ ஆண்டிப்பட்டியில் போய் நின்று ஜெயிச்சாங்க. என்ன அதே ஜாதியா ஆண்டிப்பட்டியில் தலைவருமா? அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, வேட்பாளரே தெரியலையே. வேட்பாளர் பேர் இருக்கு ராஜா, வேட்பாளர் பேர் இருக்கு முருகன், வேட்பாளர் பேர் இருக்கு ஆனந்தன். வேட்பாளர் என்ன ஜாதி? முதல்ல வேட்பாளரே தெரியல. வேட்பாளர் யாரு? 234 தொகுதிக்கு விஜய். வேட்பாளர் யாரு? 234 தொகுதிக்கும் வேட்பாளரின் சின்ன என்ன? விசில். இதை மாத்திரம் பார்த்துட்டு போங்கட்டாங்க. உண்மையிலே தெரியாதுங்க. அதுதான் உண்மை. நம்ம தெரிஞ்ச மாதிரி போய் சொல்லிக்கலாம். சில இடங்களை தவிர தெரியாது. அண்ணன் ஜேசிடி பிரபாரன் இருக்கார். இதுபோல் பல மிஸ்டர் செங்கோட்டையன் இருக்காங்க. அவரோடு தாவேகாவில் நீண்ட நாட்களாக இருக்குது வெங்கட்ராமன் சார் இருக்காரு, தெரியும். இப்படி சில பேரை தெரியும். பட் யார் வேட்பாளரே தெரியாதப்ப ஜாதியும் உங்களுக்கு அடிபட்டு போச்சு. ஜாதி ஒழிந்தது என்று சொல்லுவேன். முதல் புரட்சி. 2வது புரட்சி இளைஞர்கள் எழுச்சியில் இந்த மேடைக்கு மேடை முடங்கிறது. நல்லிலம் சிங்கங்களை உருவாக்குவோம். இளைஞர்கள் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். எங்கள் கட்சியில் இளைஞர்களுக்கு முதல் மரியாதை தருவோம். மகளிருக்கு வேண்டிய பொறுப்புகளையெல்லாம் அதிகமாக தருவோம்.
33% தருவோம், இளைஞர்கள் பாருங்கள், ஏழை எளியவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வருவார்கள். இதெல்லாம் முழக்கம் எல்லா கட்சியும். எவன் கிழிச்சான்? அப்போ பழனிசாமி அதை செய்ய முடிஞ்சதா? திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சதா? அவர்கள் தேடி நாடி மகனுக்கும் மருமகனுக்கும் அவனுக்கும் பதவி கொடுத்து பார்த்தாங்க. இங்கே என்னாச்சு? அதுக்கு செலவு செய்தார்கள். தொகுதிக்கு பல கோடி ரூபாய். முதல்ல பணம் போய் சேர்ந்துருச்சு. தமிழ் 15 கோடி சேர்ந்ததா சொல்கிறாங்க. 10 பைசா இல்லாமல் 108 இடங்களிலே வெற்றி பெற்ற பெருமை சேருமா இல்லையா? தமிழக வெற்றி கழகத்திற்கு சொல்லுங்கள். 10 பைசா. எந்த வேட்பாளருக்கும் காசு கொடுக்கல, பூத் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுக்கல, வீட்டை விற்று நின்று இருக்கான். செலவு பண்ண முடியாமல் கடைசி 3 நாள் வெளியில் வர முடியாமல் நிலைமை ஏற்பட்டிருக்கு. கண்ணில் தண்ணீர் விட்டு போய் கலங்கி போய் ஐயோ காசு இல்லையே அப்படிங்கிற நிலைப்பாட்டை எதிர்கொண்டு நின்றவர்கள் தான் தாவேகா வேட்பாளர்கள். காசு இல்லையா விஜய்கிட்ட, எங்களுடைய தலைவர்கிட்ட இருக்கு. அதை கொடுத்திருந்தால் தவறாக போயிருக்கும். சரியான முடிவை எட்டினார்கள். பணம்லாம் கொடுக்க முடியாது, நில்லு, ஜனங்க ஓட்டு போடுவாங்க, ஓட்டு காசு கொடுக்காத. இந்திய தேர்தல் ஆணையம் பெரிய பிரச்சாரம், மூளைக்கு மூளை போர்டு, கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு, வாக்குக்காக காசை கொடுக்காது நடைமுறைப்படுத்தியவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். 2ஆம் பெரிய வெற்றி இல்லையா இது? அதிமுகவுல இருந்து லைனா வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணும்போது தாவேகாவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருது. என்னன்னா, எப்படி தூய சக்தி ஆகும்? விஜய் அவர்களுக்கு தான் வந்து கெட்ட பேர். அதிமுகல இருந்து சி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்தாங்க, விஜயபாஸ்கர் வந்தாங்க. தூய சக்தி அந்த சக்தின்னு சொல்லி இந்த பிசாசு சக்தி, பேய் சக்தி இருக்குது. அந்த சக்தி கம்பெனியை சார்ந்தவங்க சில பேர் இதை நடுவில் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தூய சக்தின்னு. நான் கேட்குறேன், இது யார் விளக்க முடியுமோ? நீங்கள் அந்த உறுதிமொழியின் கூட சொன்னீங்க, என்ன உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அங்கே சேரணும். கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான் கூட அப்படி நினச்சது உண்டு, உண்மையை சொல்கிறேன். ஊழல் வழக்குகள் இருக்கிறது, இவர்களை சேர்க்கிறார்கள், கெட்ட பேர் வந்துருமோ, எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சது உண்டு. ஒரு வழக்கு தொடரப்படுகிறது, கொள்ளையடித்ததாக வழக்கு, அதிகமாக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. இவர்கள் மீது வழக்கு, இடி வழக்கு, இன்கம் டேக்ஸ் வழக்கு, டிவிஎஸ்சி ஆரம்பித்த வழக்கு, வழக்கு. ஒரு வழக்கு நடைபெறும் பொழுது அவனை நீங்கள் குற்றவாளின்னு சேர்த்திருக்கீங்களே தவிர நிரூபிக்கப்படவில்லை. அது ஃபர்ஸ்ட் திங். அப்போ நிரூபிக்கிற வரைக்கும் குற்றவாளி இல்லை, வர நிரூபிக்க நோ, தட் இஸ் சார்ஜஸ் எகென்ஸ்ட் யூ. என் மேலே நான் வந்து கொலை பண்ணிட்டேன், கொள்ளையடிச்சிட்டேன், திருடிட்டேன், இது என்னுடைய சார்ஜஸ் என் மேலே இருக்கலாம். ஆனால் அதை சொன்ன ப்ராசிக்யூஷன், அந்த நிறுவனம், அந்த ஏஜென்சி டியூட்டி டு ப்ரூவ் நான் போட்ட வழக்கு சரியானது, இவன் திருடன் தான் நிரூபிக்கணும். நிரூபிக்கின்ற வரை தண்டனை கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஆள் தேர்தலில் நிற்கணும். யார் நிற்க முடியாது தேர்தலில்? என்ஆர்ஐ நிற்க முடியாது இல்லையா? இந்தியன் சிட்டிசன் நிற்கணும். 2வது 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. அப்போ 2 வருஷத்துக்கு மேலே தண்டனை குறைவாக இருப்பவர்கள் தேர்தலில் நிற்கலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை. அப்போ தண்டனையே பெறாமல் இருப்பவர்கள் தேர்தலில் நின்று வெற்றியும் பெற்றாகிவிட்டது, மக்கள் அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டார்கள். அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு இப்போ தண்டனை கொடுக்குறதுக்கு நீங்கள் யார்? இப்போ பேசுறதில்ல இந்த பேய் சக்தி, பிசாசு சக்திலாம், அந்த தூய சக்தியை பற்றி, அந்த பிசாசு சக்திகள்கிட்ட தான் கேட்குறேன், நீ யாரியா தண்டனை கொடுக்கறதுக்கு? நாளைக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, போகட்டும் ஜெயிலுக்கு. We have no any objection. No. The Taveka will never support. தாவேகாலிருந்து ஏதாவது இது விஷயமா ஆதாயம் கிடைக்குன்னு வந்தால் தப்புது. அதுக்கு தாவேகா நிற்காது. அவர்கள் நிரபராதி என்று நிரூபித்து கொள்ள வேண்டுமே தவிர அதுக்கு ஊழலற்ற ஆட்சி நடத்துவோம் என்ற விஜய் என்கின்ற தளபதியினுடைய ஆட்சி துணை போகாது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நாங்கள் நீதிபதிகள் அல்ல. ஆகவே அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். கேபி முனுசாமி அவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சந்தர்ப்பவாதிகளா அங்க போய் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க தாவேகால, அதிமுகல இருந்து போறவங்கெல்லாம். அப்போ வந்து
அந்த அந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கும்போது அப்ப வந்து ஒரு ஒரு லாப நோக்கத்துக்காக அங்க அதிமுகல இருந்து எல்லாரும் போயிட்டாங்கப்பா அப்படிதானே பேசுவாங்க. பாவம் இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ரோடாக காலையில் எழுந்தா டிஃபனுக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் பிச்சை எடுக்கிறார் பாருங்க. இவரை அம்மாவை ஒதுக்கி வச்சு, அம்மா ஒதுக்கி வச்சு 15-20 வருஷமாக சேர்க்கலை. என்கிட்டயே கண்ணில் தண்ணி விட்டவர். சின்னம்மாட்ட ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி. நியாயமா இதெல்லாம்? போகிறவரை யாரையாவது ஒருத்தரை தடுத்திருப்பாரா? ஏனப்பா போகிறீங்க? கட்சி தலைவர் வளர்த்த இயக்கம் ஆயுது. வீணா போகுதையா, நினச்சா வயிறு எரியுது, போகாதீங்கப்பா சொல்லியிருப்பாரா? வெளியிலே வந்தவுடன் அரவணைத்தார்ல மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த். அந்த பண்பாடு இவர்கிட்ட இருந்துச்சா? ஏன் தேடி தாவேக்காவை போகிறாங்க? தலைவர் விஜயை நாடி போகிறாங்க. முதலமைச்சர் தான் சரின்னு ஒத்துக்கிட்டு போகிறாங்க. தந்தை பெரியாரை கொண்டாடுகிறார், பேரறிஞர் அண்ணாவை புகழ்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்குகிறார், அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆகியதே என்று வருத்தப்படுகிறார். எல்லோரும் இணைந்து போவோம் வாங்கன்றார். அப்படிப்பட்ட தலைவரிடம் ஆனந்த் அழைத்து செல்கிறார். அங்கே இருக்கின்ற நிர்வாகிகள், அமைச்சர்கள் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த புத்தி ஏன் முனுசாமிக்கு வரல? நினச்சி பார்த்தீங்களா இப்படி தோற்று போவார் இவருன்னு? அதே கிருஷ்ணகிரியில் பக்கத்தில் தோற்று போயிட்டார. ஜெயிக்க முடியல அவரால். சொல்லுங்க பார்ப்போம். கிருஷ்ணகிரியில் அவருடைய சொந்த டிஸ்ட்ரிக்டு கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு இருந்தார். அங்கே தாவேக்கா ஜெயிச்சிச்சு. அதிமுகவில் அடுத்து வந்து அதிமுக ஒன்றும் இல்லை வரேன். அவர் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஓபிஎஸ் மாதிரி ஒப்பற்ற தலைவர் இல்லைன்னாரு. கல்லறை கூட சில்லறை என்றால் வாயை திறக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு. தாயை தவிர தந்தையை தவிர பணம் இருந்தால் எதையும் வாங்கிடலான்னு ஒரு பாட்டு இருக்கு. காசை தான் கடவுளப்பான்னு சொல்லி. அந்த பாட்டுக்கு பொருத்தமான மனிதன். அந்த கட்சியிலே ஒருத்தர் பதவிக்காக காசு வாங்கினார்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, பேசினார். இவெல்லாம் என்ன யோகியது இருக்குது பேசுறதுக்குன்ற நான். இந்த கட்சி அழிந்து போய் கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணத்தை ஆராயாமல் இன்னும் 5 சகுனிகள் எடப்பாடி பழனிசாமியை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். 5 சகுனிகள். ராமாயண மகாபாரதத்தில் எழுதப்பட்டதா படித்திருக்கேனே தவிர 5 சகுனிகள். அதை எடுத்து ஏதோ ஒரு நான் சொன்ன பேட்டி எடுத்து ஒரு டிவியில் சகதிகள். சகதிகளும் சகுனிகளும் ஒன்று தான், மாற்று கருத்தே இல்லை. அந்த என்னது பெரிய கஷ்டமான வேலை. ஒன்று ஓஎஸ் மணியன்னு பாவம் எங்கள் அண்ணன் ஒரு காலத்தில் அண்ணனாக பழகினவர், கடலோரத்திலிருந்து வந்தவர். இந்த மதுரை பயில்வான் உதயகுமார் ஒருத்தர். அது வாய் எது வேணாலும் பேசும். காலையில் ஒன்று பேசும், சாயங்காலம் ஒன்று பேசும். அப்புறம் நம்ம கேபி முனுசாமி. அந்த பக்கம் ஒரு பொள்ளாச்சி ஜெயராமன். உடனே கேஸ் போடுவாங்க, மேலே போட்டுக்கோ, இதை பார்த்து கேஸ் போடு, நீ எப்படி நீ சகதியா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அப்புறமா அது 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 ஏற்கனவே ஒரு கேஸ் நடக்குது. இது மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த கட்சி, ஃபினிஷ்டு. வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள் நீங்கள்? ஒரு படத்தில் வடிவேலு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தா இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது. அவன் சொல்லும்போது தைரியமாக பின்னாடி 10 பேர் இருப்பான். அந்த 10 பேரை பார்த்துட்டு தைரியமாக சவால் விடுவான். அவன் பயில்வான் ரோலில் ஒருத்தர் இருப்பார், மறந்துட்டான் அந்த ஆக்டர் பேரை. அவர் கையில் ஏதோ வச்சுக்கிட்டு இப்படி உருட்டை கடைக்கெலாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி சிரிச்சுட்டு வாடானவனே இவர் என்ன பின்னாடி நிற்கிற ஆள்லாம் பார்த்து திரும்பி பார்த்தா ஒருத்தனைக்கு அவனை எல்லாம் ஓட்டான். ஒரு பொசனும் இல்லையா நம்ம பின்னாடி? ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு. ஒரு ஆள் இல்லாமல், தொண்டர்கள் இல்லாமல் தினம் நடக்குதுங்க. இன்றைக்கி கூட நம்ம சூரியமூர்த்தி வந்தார், நான் காமிச்சேன், அவரும் காமிச்சார். இது தலைமை கழகத்தில் இப்போது இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஆப்சண்ட்டு, நேற்று ஏகப்பட்ட பேர் ஆப்சண்ட்டு. ஒரு ஜோக்கா ஒன்றுன்னு சொல்கிறேன். நான் ஒரு திகார் ஜெயிலினுடைய ஹீரோ டிடிவி தினகரன் ஒரு ஆள் தெரியல உங்களுக்கு? இப்போ அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் அவர். அவரை வேற உள்ளே விட போதும் அந்த மூதேவி, எல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு. எந்த துறைக்கு பெஸ்ட்டுன்னு அப்புறமா இவங்க முடிவு பண்ணுவாங்க. அங்கே என்னாச்சுன்னா அந்த அந்த இன்சிடெண்ட்டில் அப்போ கூட இருந்த நேரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். ஏன்னா தினகரனுக்காகவும் சசிகலாவுக்காகவும் தமிழ்நாடு பூரா நானும் சம்பத்தும் சுற்றி வரோம். சம்பத் அண்ணனை நான் தான் கூப்பிட்டு போனேன் கூட. ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி நான் இப்படி போனோம் எல்லோரும். எங்கே பார்த்தாலும் தீந்தமிழன் தினகரன் வாழ்க அப்படிலாம் சொல்லி ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தி அவர் திகார் ஜெயிலில் இருக்கார், இந்தம்மா பெங்களூர் ஜெயிலில் இருக்கு. அது பெரிய புரட்சியாக இருந்தது அந்த நேரத்தில் தென் தமிழகத்தில். அப்படி போன நேரத்தில் அது ஒரு இன்சிடெண்ட் சொன்னால் அசிங்கமாக இருக்கும். துப்பிட்டே வெளியே போயிட்டார். இவங்க கூட இருக்க முடியாது.
இந்த ஆளோட இருக்கக்கூடாது முடியாது. அப்போ நான் போகலை, இன்னும் போகலை, அடுத்து நான் போகலை. நடுவில் ஒரு வக்கீல், வழக்கறிஞர், அவர் எல்லா இடத்துக்கும் வந்து கூட ஒத்தாசையாக இருப்பார் பாவம். அவர் என்ன பண்ணார், சம்பத்துக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, திடீர்னு தினகர் அண்ணனை விட்டு வெளியே போயிட்டீங்க, புகழேந்தி அண்ணனும் வருத்தப்படுறாரு, நீங்கள் இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு. அது சம்பத் சில பேர் வாடா போடான்னு பழகுவார். டேய் அறிவு கட்டவனே, இன்னுமா அவன் கூட இருக்க, கடைசியில் அவனும் அவன் கூட இருக்க பிஏ 2 பேர் தான்டா இருப்பான், 3வது ஆளே இருக்க மாட்டான், வாடா வெளியில் முட்டா பைய அப்படின்னாரு அவர் லாங்குவேஜில். எடப்பாடி உதவியாளர் 2 பேர் தான் இருப்பான், கடைசியாக ஒருத்தரும் இருக்க மாட்டான். பெஸ்ட்டு அந்த ஆஃபீஸை மூடி எங்கள் கையில் கீயை கொடுத்தா அதை தாவேக்கான் அதிமுகன்னு போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ப்ராக்கெட் தாவேக்கான் போட்டு அந்த ஆஃபீஸை கண்டினியூஸாக சிட்டியில் ஒரு ஆஃபீஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏடிஎம்கேக்கு 90% வந்த பின்னாடி இது அனாதைகள் என்ன பண்ண போகுது அந்த ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு